This is Manigadan Sundaresan, and today in this video I'm going to speak about the effects and the hidden secrets of Ho'oponopono prayer. Law of attraction science ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தான் இந்த Ho'oponopono prayer. அதாவது ஹவாய் யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஒரு ஐலாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ப்ரேயர் இது. ரிப்பீட்டடாக வந்துட்டு நம்ம ஓம் நம சிவாய் அப்புறம் ஸ்ரீராம ஜெயமெல்லாம் 108 தடவை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த ப்ரேயரில் ஒரு 2-3 ஸ்டேட்மெண்ட்ஸை ஒரு 108 தடவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில வாக்கியங்களை வந்துட்டு நம்ம அப்படியே ரெசனேட் பண்ணி ஒரு மெடிடேட்டிவாக நம்மளுக்குள்ளே சொல்லிக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இது. இதை ப்ரமோட் பண்ணுறதோ இல்லை இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதோ இந்த வீடியோவில் என்னுடைய நோக்கம் இல்லை. ஆனால் இதை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தது. சில பேர் கமெண்ட்ஸில் கூட கேட்டிருந்தீங்க. ஸோ இது ஒரு ரெக்வெஸ்டட் வீடியோன்னு கூட சொல்லலாம். பேசிக்கலி ஸ்பீக்கிங், இது நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 17 seconds தாட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டட் வீடியோவில் ஒரு டீச்சிங் பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு சிமிலர் தான் இது. அதாவது 17 வினாடிகள் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும் போது அது ஒரு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணி அந்த வைப்ரேஷன் மூலியமாக நம்ம அதை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்த கான்செப்ட். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க் இஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன், யூ கேன் ஆல்வேஸ் வாட்ச் தட். இந்த ப்ரேயரில் ஹோப்போனோபோனோ ப்ரேயரில் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க ரிப்பீட் பண்ணணும்னு சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட், ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ அண்ட் தேங்க்யூ. அதாவது இல்னஸாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, ஒரு பர்டிகுலர் சங்கடம் நம்ம வாழ்க்கையில் இருந்ததுனாலும் சரி, அது சம்மந்தப்பட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை அது கூட என்டாங்கிள் பண்ணி ஒரு 108 தடவை அல்லது ஒரு 50 தடவைக்கு மேலேயாவது நீங்கள் இதை சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை பற்றி ப்ரமோட் பண்ணுற, இதை பற்றி டீச் பண்ணுற வல்லுநர்கள்லாம் சொல்கிறது. இதை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் மோர் மணி, ஐ எம் சாரி மணி, ஐ டிட் நாட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் ப்ராப்பர்லி, ஸோ ப்ளீஸ் கம் டு மீ மை டியர் மணி, ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர் மணி அண்ட் தேங்க்யூ மணி, இப்படிலாம் சொல்கிறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்னா, ஹவு கேன் யூ கம்யூனிகேட் வித் மணி, ஹவு கேன் யூ கம்யூனிகேட் வித் ஹெல்த் அப்படின்ட்டு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டில் ஒரு சின்ன ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் நான் படித்த ஒரு புக்கில் காப்மேர் அவர் ரிச் ஆகிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி ஒரு புக்கில் சொல்லியிருந்தப்போ அவரும் இந்த கான்செப்டை அந்த புக்கில் சொல்லியிருந்தார். என்னென்னா, ஒரு 108 பீட்ஸ் இருக்கிற ஒரு சின்ன மாலையை வச்சு நம்ம பணம் எவ்வளோ வேணுமோ அந்த பணத்தோடைய அந்த அமௌண்ட்டை வந்துட்டு சொல்லிகிட்டே நீங்கள் ஜெபம் பண்ணுற மாதிரி பண்ணுங்கன்ட்டு அவர் அந்த புக்கில் சொல்லியிருந்தார். அந்த புக் அமேசானில் கூட இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஓகே ஃபைன், ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி உங்களை ப்ரமோட் பண்ணவெல்லாம் நான் இங்கே வரல. ஆனால் இதுக்கு பதிலாக நம்ம பல வருஷங்களுக்கு முன்னாடி ஆரியப்பட்ட காலத்திலிருந்தே ஓம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம மெடிடேட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது இந்த ப்ரொனன்சியேஷனை பாருங்கள், ஹோப்போனோபோனோ அப்படிங்கிறது. ஸோ இது வந்துட்டு நம்ம ஓம் அப்படிங்கிறது கூட ஒத்து வருது. ஸோ இந்த ஹோப்போனோபோனோ ப்ரேயரை வந்துக்கிட்டு நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஐ எம் சாரி, ஐ லவ் யூ, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நமக்கு என்ன வேணுமோ அப்படி இருக்கிற அந்த விஷயத்தை மைண்டுக்குள்ளே ட்ராங்குவில்டாக யோசிச்சு அது ஒரு மெடிடேட்டிவாக அதே 108 தடவை ஓம்னு சொல்லிட்டு போங்க. அது இதை விட பெட்டர் இல்லை? You see, try to understand my theory here. I am not finding any fault with this traditional mechanism of Ho'oponopono prayer, but I am trying to drive down a message and get into your mind that sitting meditatively and thinking about a particular concept for a successive time by repeating Om instead of I am sorry, I love you, I forgive, I expect forgiveness அப்படின்றதுக்கெல்லாம் பதிலாக அந்த ஓம் அப்படிங்கிற வார்த்தையை உச்சரித்து ஒரு மெடிடேட்டிவாக பண்ணிங்கன்னா இதை விட அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இது ஹோப்போனோபோனோ ப்ரேயரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்ட அவங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு ஆன்சராக அமையும்னு நான் நம்புகிறேன். I would say meditation and sitting and thinking about a particular thing, ஒரு பர்டிகுலர் தியான நிலையில் உட்கார்ந்து நமக்கு வேணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை மனசளவில் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியோட விஷுவலைஸ் பண்ணி அதுக்கு சப்போர்ட்டிவாக ஸ்பிரிச்சுவலாக நம்ம கடவுள்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கேட்குற மாதிரி நாம் ஏன் ஓம் அப்படிங்கிற வார்த்தையை உச்சரித்து அந்த வழியில் போகக்கூடாது? இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஹோப்போனோபோனோ ப்ரேயர். நான் டிஸ்கிரிமினேஷன் இங்கே க்ரியேட் பண்ணேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அனுபவ ரீதியாக நான் இங்கே சொல்கிற அந்த மெடிடேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யணும்னு நான் நம்புகிறேன். ஸோ இங்கே ஸ்டெப் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹோப்போனோபோனோ ப்ரேயரை நான் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய வாழ்த்துக்கள். ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. யூ ஆர் ஆன் த ரைட் பாத், ஐ வுட் லைக் டு சே. பட் அதுக்கு பதிலாக
ஒரு சின்ன மாடுலேஷன், நம்ம ஒரு சின்ன காஸ்மெட்டிக் சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கலாம். எப்படியும் உங்கள் ஹெல்த் ரிலேட்டடாக இல்லை வெல்த் ரிலேட்டடாக இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்கள் தீர்க்கணும் அப்படிங்கிறது ரிலேட்டடாக ஹோப்போனோபோனோ ப்ரேயரை பண்ணலான்ட்டு அந்த தியரி சொல்லுது. ஓகே, நீங்கள் அப்படியே இருங்க. ஏதாவது ஒரு விஷயம் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கு ஒரு ப்ரேயரை நீங்கள் பண்ணுறீங்க. லெட் அஸ் கன்வெர்ட் இந்த ப்ரேயர் இன்டு மெடிடேஷன். ஓகே, ரைட். அதே மாதிரி இந்த ஹோப்போனோபோனோ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்? ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ, தேங்க்யூ. அதாவது என்னை மன்னிச்சிரு, உன்னை வரவிடாமல் நானே சில மென்டல் பிளாக்கேஜஸை வச்சுருந்துருக்கேன், அது எனக்கு தெரியல, அதனால் என்னை மறுபடியும் மன்னிச்சிரு, நீ எனக்கு ரொம்ப முக்கியம், ஸோ ஐ லவ் யூ, கண்டிப்பாக நீ எனக்கு வரணும், அண்ட் நீ வந்துட்டேன்னு நான் உறுதியாக நம்புகிறேன், தேங்க்யூ. சும்மா சொல்லக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஸ்ட்ரிங் ஆஃப் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபீச்சர்ஸ் ஒழிஞ்சிருக்கு. கிராட்டிடியூட், ஃபீலிங் ஆஸ் இஃப் இட் ஹாஸ் ஆல்ரெடி ஹேப்பன்ட், அப்புறம் வாட் டு சே லைக் அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறத கல்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஹோப்போனோபோனோ ப்ரேயரில் இருக்குது. இன்ஸ்டெட் ஆஃப் தேட் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம மெடிடேஷனில் எது ரிலேட்டடாக நீங்கள் ஹோப்போனோபோனோ யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை மைண்டில் கற்பனை செஞ்சு ஓம் அப்படின்னு இவங்க சொல்கிற அந்த 108ங்கிற நம்பரை ஓம் அப்படின்னு சொல்லி உச்சரித்து அந்த தியான நிலையில் உங்களுக்கு வேணுங்கிறத மெடிடேட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், you want to do this for health. Wealth அப்படிங்கிறத விட எப்போவுமே well-being, health அப்படிங்கிற லெவலில் போ. பிகாஸ் I don't speak about money and wealth maximization much. பிகாஸ் எனக்கு வரதை நான் செய்ய முடியும். ஸோ என்றைக்குமே என்னோடய யூடியூப் சேனலில் நான் ரொம்ப அதிகமாக கேட்டிங்க அப்படின்னோம்னா பண விஷயத்தை பற்றி நான் பேசினது உண்டு. பட் மோஸ்ட்லி ஸ்டேயிங் ஸ்ட்ராங் அண்ட் ஹேவிங் திங்க் ஆஃப் ஹெல்த் அப்படிங்கிற ரிலேட்டடாக பேசுறதுல எனக்கு கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி. ஸோ ஹெல்த்துக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு ஹோப்போனோபோனோ ப்ரேயர் பண்ணுற ஒரு பர்சன், இல்லை நான் இங்கே சொல்கிற மெடிடேஷன் பண்ணுற ஒரு பர்சன், இவங்க 2 பேர் எப்படி பண்ணுவாங்கன்னு குயிக்காக ஒரு டெமோ பார்த்து இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். இவர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஃபைன், ஸோ ஐ ஹவ் காட் திஸ் பர்டிகுலர் ப்ராப்ளம் இன் மை பாடி, அது சரியாகணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அந்த டிசீஸை பார்த்து அந்த டிசீஸை அப்படிங்கிறத ஒழிச்சு கட்டுறதுக்கு நான் ஹோப்போனோபோனோ ப்ரேயரை நான் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தால் அங்கே அந்த மெக்கானிசம் எப்படி யூஸ் ஆகும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அந்த டிசீஸை அவர் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அங்கே. ஓகே, இந்த வெல்பீயிங், அந்த டிசீஸ் இல்லாதப்போ அவர் எப்படி இருந்திருப்பாரோ அதுக்கிட்ட வந்துக்கிட்டு இவர் யூனிவர்சலாக கம்யூனிகேட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ ஐ எம் சாரி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட், என்னை மன்னிச்சிரு, நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், அதனால் இந்த பர்டிகுலர் டிசீஸ் எனக்கு வந்திருக்கு, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இந்த மாதிரி ஒரு வெல்பீயிங் இருக்கும்போது அதை தக்க வச்சுக்கிறதுக்கு நான் முடிவு எடுக்காமல் நான் பாட்டுக்கு சௌரியத்துக்கு சுற்றிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு இப்போது இந்த டிசீஸ் வந்துடுச்சு, அதனால் நான் அப்படி அலட்சியமாக இருந்ததுக்கு என்னை மன்னிச்சிரு, ஐ லவ் யூ. எனக்கு டெஃபினட்டாக இந்த வெர்ஷனில் நான் ஆரோக்கியமாக இருந்த உன்னோட இந்த இமேஜ் எனக்கு வேணும், இந்த டிசீஸ் இல்லாத இந்த இமேஜ் வந்து எனக்கு வேணும், அதனால் உன்னை நான் ரொம்ப விரும்புகிறேன், கண்டிப்பாக எனக்கு நீ வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஓகே, நீ வந்துட்ட, தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறது. இதுதான் ஹோப்போனோபோனோ ப்ரேயருடைய ஸ்ட்ரிங். ஆல்ரைட், இவர் அதை அப்படி தான் பண்ணியிருப்பார். Now, here, let us come to our second person who is doing a meditation for the same reason. அவர் இந்த இடத்துல எப்படி பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, simple but yet very powerful. He is just sitting in a position, relaxing himself. அந்த ரிலாக்ஸ் ஆன பிறகு ஜஸ்ட் கண்ணை மூடி இந்த டிசீஸ் இல்லாத அவருடைய அந்த ஒரிஜினல் பிக்சரை மைண்டில் பார்க்குறாரு. ஓகே, அண்ட் கடவுள்கிட்ட கேட்குறாரு, நான் இந்த மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லி அந்த பிக்சரை அப்படியே ஒருநிலைப்படுத்தி நிலை நிறுத்தி மைண்டில். ஓகே, அது அகலும், தாட்ஸ் வரும், டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். அந்த மெடிடேஷன் அதை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோமே மெடிடேஷனில் இருக்கிற மற்ற வீடியோஸில். ஸோ அதுக்கெல்லாம் அந்த ப்ரீத்திங் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணி ஓரளவுக்கு மனசை பக்குவம் அடைஞ்சு சும்மா ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த பிக்சரை பார்த்துட்டு ஓம் அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிக்கட்டும். கடவுளை நினச்சி, கடவுளே எனக்கு இந்த நிலைமையை கொடு, டிசீஸ் இல்லாத அழகான இந்த ஆரோக்கியமான என்னுடைய இந்த ஒரு வெல்பீயிங்கை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி ஓம் அப்படிங்கிற வார்த்தையை வைப்ரேட்டிங்காக உச்சரிச்சுட்டு 108 தடவை அவர் இந்த மெடிடேஷனை பண்ணுறார். ஒரு அற்புதமான நிலையில் சாமி கும்பிட்ட மாதிரி ஆச்சு. யூனிவர்சல் டோட்டல் பவர் அப்படிங்கிறத வந்துக்கிட்டு நம்ம வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியில் தக்க வச்சுக்கிட்ட மாதிரி ஆச்சு. நம்ம இப்படி தான் ஒரு விஷயத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்கான அந்த விஷுவலைசேஷனை பண்ண மாதிரி ஆச்சு. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் இது 2 டெமான்ஸ்ட்ரேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணேன், இது 2 எது பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இல்லை எனக்கு அது நல்லா இருக்குது, ஹோப்போனோபோனோ ப்ரேயர் வந்து சிம்பிளாக இருக்குது,
நான் அந்த பக்கமே போய்க்கிறேனே அப்படின்னா ஃபைன், ஓகே, தட்ஸ் யுவர் சாய்ஸ். இல்லை இது பெட்டராக இருக்குது. அதுவும் இல்லாமல் சூரியனுடைய கதிர்கள் அப்படிங்கிறத வந்துக்கிட்டு மோனோகிராஃபிக், ஹாலோகிராஃபிக் இமேஜிங் அண்ட் மோனோகிராஃபிக் ஆடியோ வச்சு கேட்கும்போது சூரியனுடைய சத்தமே ஓம் அப்படிங்கிற அந்த உச்சரிப்புங்கிறத நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வார்த்தையை யூஸ் பண்ணி இந்த மெடிடேஷனை நான் பண்ணுறேன். அந்த வைப்ரேஷன் எனக்கு கிடைக்கட்டும். கடைசியில் அந்த பிக்சரை பார்க்கலனாலுமே அந்த ஓம் அப்படிங்கிற வார்த்தையை உச்சரித்து நான் தியானம் பண்ணுறேன்ல, அதோடைய பெனிஃபிட்டே போதுமே அப்படின்னு நீங்கள் அதுக்கு போனீங்கன்னா welcome to my arena, because I like only that meditation. All right, so ரெண்டில் எது நீங்கள் பண்ண போகிறீங்கன்ட்டு நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கள். ஓகே, அண்ட் ஒரு விஷயத்தை சொன்ன உடனே நம்மளுக்கு வரக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டால், ஒரு 10 நாளைக்கு வந்துட்டு அந்த டிசீஸ் ரிலேட்டடாக இந்த மெடிடேஷனை பண்ணுங்கள், கண்டிப்பாக சரியாவீங்க. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சரியாகலையா இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது லைஃப்பில் பிரச்சனை இருக்கும் இல்லையா, அந்த பிரச்சனைக்கு இந்த மெடிடேஷனை யூஸ் பண்ணுங்கள். ஹோப்போனோபோனோ ப்ரேயரா இல்லை ஓம் ப்ரேயரா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது நீங்கள். சொல்கிறத நான் சொல்லிட்டேன். ஓகே, ரைட். ஸோ ஜஸ்ட் டேக் எனி டிஸ்டர்பிங் troublesome situation of your life and do this meditation and you will see the benefits. Hope I have answered the question for those individuals who asked for some clarity about Ho'oponopono prayer. And I am also very satisfied and happy that I have suggested a meditation technique which is far superior than Ho'oponopono prayer. Thank you so much. This is Managina Sundaresan, resting the case. Until I meet you with the next video, never stoop down to any form of negativity. Always expect only the great things and do strong. முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், யூடியூபோடைய அல்காரிதம் படி திரும்ப 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 வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது, நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. என்கிட்ட இருக்கிற ஆன்லைன் கிளைண்ட்ஸுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். என்னென்னு சொல்லி கேட்டால், நீ வீடியோ பார்க்குறீங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனால் பார்க்கும்போது கண்டிப்பாக நோட்ஸ் எடுக்காமல் பார்க்காதீங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் இந்த நோட்ஸ் எடுத்து பார்க்குற அந்த பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, பல வீடியோஸை ஒரு வாரத்தில் பார்க்குறீங்க, ஒரு வாரம் கழித்து அந்த வீடியோஸை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்களா அந்த ஜேர்னலில், அதை திருப்பி பார்க்கும்போது எவ்வளோ கற்றுருக்கீங்க நீங்கள், ரைட்? அதை யூட்டிலைஸ் பண்ணாலே போதுமே, நம்ம லைஃப் ப்ராஸ்பர் ஆகும். அதனால் அதை இன்னும் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக 2021-22 நான் ரொம்ப முக்கியமாக சில வீடியோஸை போட்ட டாபிக்ஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் பழைய வீடியோஸ். அதில் சில வீடியோஸில் நான் இங்கிலீஷில் மட்டும்தான் பேசியிருப்பேன், ஆனால் உங்களுக்கு அது டெஃபினட்டாக புரியும். அதை டைட்டில் வாரியாக பிரித்து நான் இங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் போய் பாருங்கள். நான் இயர் வைஸ் போகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை கரெக்டாக கன்சால்டேட் பண்ணியிருக்கேனான்னு கேட்டால் தெரியாது. பட் நீங்கள் அப்படி ஸ்க்ரோல் அப் பண்ணி பார்த்தீங்கன்னாவே ரைட் இது பார்க்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணி, அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஒரு லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னோம்னா வெல் குவாண்டம் ஆஃப் நாலேஜ் வில் பி அவைலபிள் டு யூ. அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ண வீடியோஸ், என்னுடைய உழைப்பு. ஸோ புதுசாக வீடியோஸ் வரும்போது என்ன ஆகும்னா, பழசெல்லாம் நம்ம மறந்துடுவோம், திரும்ப எல்லாம் போய் பார்க்க மாட்டோம். ஓகே, யூடியூப் எப்படி ஒரு அல்காரிதம் கொண்டு வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நீங்கள் போட்டது மட்டுமே எடுத்து ஃபீல்டில் கொடுக்கும். அதுக்காக இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் மீனிங் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஸோ அதை நம்ம தான் செய்யணும் மேனுவலாக. ஸோ அதை தான் இங்கே மேனுவலாக நான் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இது பாஸ்ட் வீடியோஸையும் போய் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.